எத்தனை நாள் தங்கி இருக்க போறீங்க? என்ன காரணத்துக்காண்டி? மெகா டிவி ஐயா சொல்லுங்க. மருத்துவ சிகிச்சைக்காக வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை நாள் இங்க இருக்கிற மாதிரி ஒரு திட்டம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பல்லு வலிக்குது ஐயா. பல்லு டாக்டர் பார்க்க வந்தேன், டாக்டர் பாலாஜி. அவரை இங்க வேற யாரையும் சந்திக்கிறதுக்கு திட்டமாங்கய்யா சென்னையில? சந்திப்போம். ஆனா எதுவும் திட்டமிட்டு நிறைய சந்திக்கணும்ன்ற பல்லு வலி பல்லு டாக்டர் பார்ப்போம். நீங்க அன்புமணி அவர்களை பார்த்திருந்தோம், 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தோம். சுமூக பேச்சுவார்த்தை ஏதாவது நடந்திருக்கா? காம்ப்ரமைஸ் ஆயிருக்குமா? என்ன சொல்றாரு? காம்ப்ரமைஸ் அந்த இது எல்லாம் வார்த்தை எனக்கு புரியல. காம்ப்ரமைஸ்ன்ற வார்த்தைக்கு நீங்க என்ன சொல்லுங்க, அது என்ன வார்த்தை? அது இல்ல, 2 பேருக்கு கருத்து மோதல் மாதிரி இருந்தது, முரண்பாடு இருந்தது. இப்ப என்ன சொன்னார் அன்னைக்கு? என்ன பேசி இருப்போம்? செயல்படணும், 2 பேரும் ஒத்த கருத்தோட இருக்கணும்னு நிர்வாகிகள்லாம் விருப்பப்படுறாங்க. நிர்வாகிகள் நீங்க ஒரு பக்கம் போட்டுட்டு இருந்திருக்கோம், அவரும் மாற்று நிர்வாகிகளை போடுறாரு. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரணும் நிர்வாகிகள் நினைக்கிறாங்க. இது எப்ப முற்றுப்புள்ளி இருக்கும்? நீங்க முற்றுப்புள்ளி வைக்கிறது, கமா போடுறது, அது இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி உங்க விருப்பம் நிறைவேறும். சரியா? சரிங்க. நாளைக்கு அமித்ஷா வராரு. நாளைக்கு அமித்ஷா வராரு. அமித்ஷா போன தடவை வரும் பொழுது அதிமுக கூட்டணி உறுதி செஞ்சிருந்தாங்க. இப்ப வராரு, பாமக கூட்டணிக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குமா? தெரியாது. ஐயா, திரு அன்புமணியை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? இங்க சென்னைக்கு வந்திருக்கீங்க. முகுந்தன் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாரு. மீண்டும் ஏதேனும் பொறுப்புகளுக்கான வாய்ப்பு இருக்குமா? பொறுப்புகள் நிறைய இருக்குது. அவரு எதையும் விரும்பல, எந்த பொறுப்புகள் வரணும்னு விரும்பல. அவரு ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுல தான் ஆர்வமா இருக்காரு. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. கருத்து மோதல்னால பாமகவுக்கு ஏதாவது பின்னடைவு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பின்னாடி பொதுமக்கள் மத்தியிலோ கட்சியினர் மத்தியிலோ? சரிங்க ஐயா, நன்றிங்க.